நீ இந்த வீட்ல அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறப்போ எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? கோபுரத்துல ஒட்டி இருக்கிற எச்ச இலை மாதிரி தெரியுது. இப்ப நான் உள்ள வந்து உட்கார்ற யோகிதைய இந்த வீடு இழந்துருச்சு. அதனால நீங்க ஒன்னும் ரொம்ப ஓவரா சீன் போட வேண்டாம். அண்ணி கோவப்படாதீங்க. நீங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் என் அண்ணி அப்படி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க. என் அண்ணி அவங்க தங்கச்சியை பார்க்க வந்திருக்காங்க, பார்த்துட்டு போட்டுமே. அண்ணி நீங்க இருங்க, நான் போய் அபியை கூட்டு வரேன். ம், நல்ல வேலையா 3 பேருமா ஈஸ்வரிய சமாளிச்சு வெளியவே நிக்க வச்சாச்சு. குண்டுகிளி, நான் உன்னை ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கேன்னு உங்க அக்கா கிட்ட சொன்னியா? இல்லையா? நீ போன் பண்ணாமலையா உங்க அக்கா பறந்துருச்சு ஓடி வருவான பாக்குறதுக்கு? ஏய், பொய் சொல்ற, பொய் சொல்ற. நீ தான் உங்க அக்கா கால் பண்ணி சொல்லிருக்க, கரெக்டா? உன்னை நம்ப முடியாது. உன் போன் கொடு. சரி சரி, ஓரா பாரி வைக்காத. இங்க பார், நான் உன்னை பூட்டி வச்சிருக்கேன்னு உங்க அக்கா கிட்ட வந்து சொல்லுவா. அபிமா, உனக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. உங்க அக்கா கிட்ட உண்மையை சொல்லி நீங்க தப்பிச்சு போலாமே. ஃப்ரீ படா. உங்க அக்கா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் பண்ண டார்ச்சர் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு பொறுமையா இங்க உட்காந்துருக்க பாத்தியா? ஐ லைக் இட். அந்த நேரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா தங்கம். வா வா வா. இங்க பார் அபி, நீ போய் உங்க அக்காவை பார்த்துட்டு வா. ஆனா அப்புறம் இருக்கு உனக்கு. வாங்க நீ. நீங்க உள்ள இப்ப சடனா வருவீங்க நான் எதிர்பார்க்கல. நீ எதிர்பார்க்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருங்க, நான் உள்ள இருக்கேன். டேக் யூ ஓன் டைம்.
ச்சே, இவ எப்படி ரூம் வரைக்கும் வரலாம்? இங்க வந்து நிக்கிறாளே. அபிமா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? உன் கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? இங்க நீ சந்தோஷமா இருக்கியா? கதிர் உன்னை நல்லா பாத்துக்கிறானா? இல்லடா, நாம வாடகைக்கு கூட இருக்கிற வீட்டு வாசல்ல நான் நின்னுட்டு இருந்தேன். அப்போ கதிர் பைக்ல வந்தான். என்னை பார்த்துட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டே வந்தான். அத பார்த்ததும் என் மனசுக்கு என்னவோ மாதிரி சந்தேகமா இருந்துச்சு. உன்னை அவன் ஏதாவது கஷ்டப்படுத்திட்டு இருக்கானோன்னு தோணுச்சு. உடனே நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீயும் எடுக்கலையா? எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப டவுட் ஆயிடுச்சு. அதான் நான் நேரா உன்னை பார்த்துட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன். அபி, நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. எங்களோட வந்துருடா. என்னடா? நான் உங்களோட அங்க வந்து இருக்கிறத விட நீயும் அத்தையும் சின்னையாவும் திரும்ப இந்த வீட்டுக்கு வரணும். நான் உங்க எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வரணும். இந்த ஃப்ராடு கும்பல இந்த வீட்டை விட்டே விரட்டி அடிக்கணும். அது நடக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். என்ன தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தாதக்கா.